வணக்கம். நான் ஒரு கட்டுமான பொறியாளன், ஜியோடெக்னிக்கல் கம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். அகில இந்திய லெவலில் ஜியோடெக்னிக்கல் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். கிரேட் 1 ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராகவும் இருக்கேன். நான் முன்னாள் பொதுப்பணித்துறை பொறியாளர். நான் உங்கள்கிட்ட இப்போ சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் நமக்கு சேங்ஷன் ஆகிருக்கு. அது 436 கோடியில் சேங்ஷன் ஆகிருக்கு. அது கிட்டத்தட்ட 3.877 கிலோமீட்டர்ஸ் லென்த் உள்ள மேம்பாலம் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 436 கோடிங்கிறது நமக்கு 100% சப்சிடியில் வந்திருக்கு. யாருக்குமே இது கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் நமக்கு. இந்த மேம்பாலம் வரதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல முக்கியமாக இந்த டிராஃபிக்கில் நம்ம ஜங்ஷனில் நிற்கிற டைம் குறையும். ஒரு ராஜீவ்காந்தி சிக்னல் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மொத்தம் 5 ரோட்ஸ் வருது. ஒரு சிக்னல்லேருந்து நமக்கு சிக்னல் வர்றதுக்கு 3 நிமிஷம் ஆகுது. ஸோ நம்ம டியூ வர்றதுக்கு கரெக்டாக 9 நிமிஷத்துலேயும் 10 நிமிஷம் ஆகிடும். சில நேரத்தில் கிட்டக்க போன உடனே என்ன ஆகிடும், 2வது சிக்னல் விழுந்துடும். இப்போ மினிமமே 15 to 18 மினிட்ஸ் ஆகிடுது. ஒரு சிக்னலில் 2 சிக்னல் கிராஸ் பண்ணி போகிறப்ப நியர்லி 36 மினிட்ஸ் ஆகிடுது. இது டைம் டிலே மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணி போகிறப்ப ஆக்சிடெண்ட்ஸ் நிறையா நடக்குது. லாரிக்கு குறுக்க லேடிஸ் வண்டி எடுத்துகிட்டு போகிறப்ப, குழந்தைகளை கூப்பிட்டு போகிறப்ப லாரிக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆக்சிடெண்ட் ஆகிடுது. நிறையா உயிர் பலிகள் நடந்திருக்கு. அது முக்கியமாக தவிர்க்கப்படும். இந்த மேம்பாலம் தவிர்க்கப்படும். அதுவும் இல்லாமல் டைம் சேவ் ஆகும், பெட்ரோல் நமக்கு நிறையா சேவ் ஆகும். நம்ம ஒரு மாநிலத்தினோட வளர்ச்சி மேம்பாலத்தில் தான் இருக்குது.